விருப்பம் தெரிவித்தவர்களிடம் இன்று அதிமுக தலைமை அலுவலகத்தில் நேர்காணல் தொடங்கியிருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், முதற்கட்டமாக எத்தனை பேர் இந்த நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள்? விவரங்கள். மக்களவை தேர்தல் 2024க்காக தமிழக அரசியல் கட்சிகள் இறுதி வேட்பாளர் பட்டியலை தயாரிப்பதற்கான பணிகளை மும்முரமாக தொடங்கியிருக்கிறது. அதில் அதிமுகவை பொறுத்தவரையில ஏற்கனவே விருப்ப மனுக்கள் 2800 பெறப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு போட்டியிட விரும்பும் வேட்பாளர்களுக்கான அந்த நேர்காணல் என்பது இன்று தொடங்கி இருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக அதிமுகவின் தலைமை அலுவலகம் எம்ஜிஆர் மாளிகையில இன்றைய தினம் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் மூத்த நிர்வாகிகள் அடங்கிய குழுவுடன் நேர்காணல் நடைபெறுகிறது. குறிப்பாக இன்று காலை 10 தொகுதிகள், இன்று மாலை 10 தொகுதி, நாளை காலை 10 தொகுதி, மாலை 10 தொகுதி என மொத்தம் 40 தொகுதிகளுக்குமான நேர்காணலை 2 நாட்கள்ல முடிக்க ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு அதிகாரப்பூர்வமாக தற்போது இந்த நேர்காணல் என்பது இருக்கிறது. குறிப்பாக நேர்காணலை பொறுத்தவரையில ஒவ்வொரு தொகுதி, அதாவது விருப்ப மனு பெற்றிருப்பவரிடம் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கையின் விவரம், அது மட்டுமல்லாமல் அங்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள், ஏற்கனவே அவர்கள் அந்த தொகுதியில செய்திருக்கக்கூடிய விஷயங்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பொதுச் செயலாளரும் நிர்வாகிகளும் கேட்டறிகின்றனர். அதன் அடிப்படையில 2 தினங்களுக்குள் மொத்தமான 40 தொகுதிக்குமான வேட்பாளர்களுக்கான நேர்காணலை முடித்து விரைவில் வேட்பாளர் பட்டியலை வெளியிடுவதற்கான பணிகளையும் அதிமுக முன்னெடுக்கிறது. அந்த அளவுல இன்று முதல் ஆளுங்கள திருவள்ளூர் தனி தொகுதி, வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை, ஸ்ரீபெரும்புத்தூர், காஞ்சிபுரம் தனி தொகுதி, அரக்கோணம், வேலூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி ஆகிய 10 நாடாளுமன்ற தொகுதிகளுக்காக விருப்பமனு பெற்றவர்களிடமிருந்து இந்த நேர்காணல் என்பது நடைபெறுகிறது. அதே போல இன்று மாலை அடுத்த 10 மாவட்டங்களுக்கும், அதே போல நாளை காலை 10 தொகுதிகள், மதியம் 2 மணிக்கு மேல 10 தொகுதிகள் என 4 செஷன்களாக நடைபெறுகிறது. அதிகாரப்பூர்வமாக தற்போது அந்த நேர்காணல் தொடங்கியிருக்கிறது. முதல் மாவட்டமாக திருவள்ளூர் தனி தொகுதியிலிருந்து அதிமுக வேட்பாளர், அதாவது விருப்ப மனு பெற்றவர்களுக்கான நேர்காணல் என்பது தொடங்கியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.